மேலுள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, சரி நான் போனதான் எனக்கு டேப்லெட்லாம் சாப்பிட்டு படுத்தா தான் படுக்க முடியும். என்னால் எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுங்க. இது வேற சொல்லிட்டே உடனே சினிமாவில் உடனே அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போட எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இது பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னேன். மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே பேசுகிற படத்தில் ஏதோ அவர்தான ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டுட்டாங்க போலன்னு நினச்சிட்டு என்ன பார்த்தா படத்தில் கேரக்டர் பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறது இல்லை, எழுதுறது இல்லைல்ல, அப்போ கேரக்டர் பேரை வச்சிருக்கேன். இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போதான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பி கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத் கிட்ட கேட்டேன், இதில் ஏதாவது பேய் இருக்காரு. இல்லைங்க, பேயெல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கு, வெட்டுக்குத்து இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கணும். வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்க ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமா இருக்கு படத்துல, இல்ல அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்ம எல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்ல இருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. டெஃபினட்டா தியேட்டர்ல பாக்குறதுக்கு இன்னும் பிரமாதமா இருக்கும். இங்க இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இந்த தியேட்டர்ல பார்க்க சொல்லுங்க ஜனங்களை. ஏன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இதுல ஆனா ஒரு பாட்டு அப்படிதான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலேயே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்க தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலேயே பாடுறாங்க, அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்ப. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளவு அசிங்கமா வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசிச்சேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்துல பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ள ரிலீஸ் ஆகலன்னா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால என்னமோ தெரியல இங்கிலீஷ்ல பாட வச்சிருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேற இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இது வச்சு ரொம்ப தமிழை கொண்டாடாதீங்க, இல்லாம ஆக்கிடாதீங்க. இப்ப எப்படி தம்பிதுரை பாருங்க, சுயநலமா தன்னுடைய பேரை ஹீரோக்கு வச்சு விட்டாரு. அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இப்படியே முடியாது. டெஃபினட்டா இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம். இல்ல ஏதோ ஒண்ணு தியேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, கியூல போயிடும். ஏன்னா இப்பெல்லாம் பேப்பரை திறந்தா போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரருக்கு இந்த கதாநாயகனா நடிச்சவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டா பெரிய அளவுல வளர வேண்டும். இப்ப தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்ப.
இல்லை நல்ல நல்லா ஆயிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் இது நல்ல படம், இது வந்து வெறும் குத்துக்கொலையா தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதுல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. மீதியில என்ன பத்தி சொல்லுவாங்க, நான் நடிச்சேன்னா வேலன் இருக்காரு, அவர் குடும்பத்தை கெடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவரை பத்தி குடும்பத்துல கெடுக்கிறது இல்ல, குடும்பத்தை கொலை பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். இதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கு வந்து. பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லனா பண்ணியிருக்காரு. அவரு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப லேட்டஸ்டா இவர் தான் யங் யூத் வில்லன். இப்ப தீனா அங்க இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்ப ஆர்டர் பண்றதோட சரி, இப்போ அவ்வளவு கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆயிட்டேன். ஏன்னா நம்மளால முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்காரு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்ற அளவு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனியும் ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. என்ன அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார் கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தா கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன், சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபர்ஸ்ட் படம் மண்மொழியிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு வச்சுக்கப்பா இதெல்லாம் தொல்லை செல்ல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்க ப்ரெஸ், எங்கள் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போது? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்மே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. தம்பிதுரை சார் அவருக்கும் வணக்கம். ஸோ என்னன்னா ஓகே தேங்க்யூண்ணா. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன் இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா. எவ்வளோ அப்படின்னா 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னேன். இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணி ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார். பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனே நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர் இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்பயும் என் காரில் அந்த மணி இருக்கு, அதை வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் கையில் மணி இருக்கு, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துல எல்லாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனேன். போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனா ஒர்க்கு வந்து அதாவது ஒரு 4 நாள் ஷூட் நடிச்சேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடிச்சு அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் கேப்பே இல்லாம நல்ல ஊற வச்சு அடிச்சு போதும் நான் உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா பார்த்தா இப்ப படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லா வரேன். அது எப்படா படம் ஃபுல்லா வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா படமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான்
நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் பார்த்துட்டு. அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். பொதுவான இப்போ ஓடிடில வர படத்தையே நான் ஒரு 4, 5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன். இது வந்து பிரேக்கே இல்லாம நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமா சரத் ரவி அவர் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய டான். ஆனா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸ். அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா நடிச்சதுக்கு காரணம் ஷாரா ஆச்சார். அவங்க தான். ஆமா, உண்மையை சத்தியமா நீங்க தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடிச்சேன். அதனாலதான் ரொம்ப பூஸ்டா நடிச்சேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல. அதனால நடிச்சேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், நீங்கள் அழகா இருக்கீங்க. லிங்கம் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் படத்தை தியேட்டருக்கு போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லாரும் சொல்ற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையாவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் சுசீந்திரன் சார், வையாபுரி சார் கிளம்பிட்டாரா, போயிட்டாரா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. ராகேஷ் நல்ல பாட்டு போட்டிருக்கு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்கு இப்போ. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அண்ணா தீனா அண்ணா கோச்சுக்காங்கண்ணா, நன்றி அண்ணா. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as short as possible. பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களை அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோவா நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குனர்கள், சாரி ஓகே, என்னுடைய இயக்குனர்கள் இங்க இருக்க எல்லாருமே. ஸோ எஸ், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா, சரி, நான் ஹீரோன்னு நினைச்சு வெளியில எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் தாவூத்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து இந்த படத்தின் மூலியமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்னைக்கு ஷூட்டிங்னால வர முடியல அவரால. அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது, டார்லிங் இந்த படத்துல நான் லீடா பண்றேன், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆயிட்டேன். என்ன டார்லிங், எப்படி நீங்க லீடா பண்றீங்களா டார்லிங்? சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்துல வந்து ஜெயக்குமார் அண்ணா கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்துல ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கு, இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்டா, அந்த படத்துல ஆல்மோஸ்ட் நான் தான் ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடிச்சேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்றேன் நீங்களே, அதுல அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதுலதான் ஹீரோ பண்றீங்களா? சரி ஓகே வைங்க அப்படின்னு. அப்புறம் சரத்துக்கு வச்சேன், நான் நம்மம்மா ஹீரோ நம்மம்மா அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே. வடிவச்சர் சொல்லுவார்ல, எனக்கு வந்து போனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லிருப்பால, அப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்ல. நான் அதனால அதுக்கப்புறம் நான் சொல்றது விட்டேன், நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்துல அப்படின்னு. படம் பார்த்த பிறகு எது வந்தாலும் முடிவு பண்ணி போட்டேன். அப்புறம் படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, இல்ல ஆனா ஹானஸ்டா படம் பார்த்த பிறகு தெரிஞ்சது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டி இருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினான அபிஷேக் ப்ரோ, ரெண்டு பேருமே அவர்கள் மாதிரியே படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே பயங்கரமா மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்துல நிக்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாரு, காதுக்கு வாங்கிடும் அப்படி, ரொம்ப இங்கதானே நிக்கிறேன் ஏன் அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்க பேசும்போதே பார்த்திருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவாரு, நம்ம காதுல என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸ்ல ஃபுல் லோவா பேசுவாப்ல, ஒண்ணுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர செம்ம சாலிடான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். சரத் ரவி படத்துல ஒரு டானா பண்ணியிருக்கான், இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒர்க் பண்றேன், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனா தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன், அதை சொன்னாப்ல 4 நாள்ல போட்டு அடி அடிச்சு இருந்தாங்க. தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைம் கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி முடிவு பண்ணாங்கன்றதான் எனக்கு புரியல. லொகேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொகேஷன் தான் கேரவன் உள்ள போக முடியாது, இந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்ல எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது வந்து காரு கூட போவாது, பைக்கு மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில, அப்படி ஒரு சந்து.
அந்த சந்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைமு, நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைமு ஆஸ் யூஷுவல் பொட்டலம் கொடுத்துட்டாங்க கையில். தக்காளி சாதத்தை வச்சு சுற்றி நிற்கிறேன், எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு. டக்குன்னு வச்சு அண்ணே உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணிருக்கேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேரம் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்ல. சாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல, நானும் சாராவை திரும்பி பார்க்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம், நடுவுல தார்பாய். அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துரும். நம்மனாதான் சோறு, அதனால உட்காந்து சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்ல, எப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்லை, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பல வர மாதிரி மாப்பிள்ளனா தான் சட்டை ஆனா அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும் இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷர்ல நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்துல ஒரே ஒரு முக்கியமான நபர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்ல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. எனக்கும் பண்ணாப்ல. பிரதர் நீங்க தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்ல. நான் உள்ள போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் தெரியுது. நான் தான் நைன்த்தா அப்ரோச் பண்ணிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால மற்றவங்க எல்லாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் தம்பிதுரை சார் வந்துட்டு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்னு பேசினாரு, எல்லாத்தையும் பேசி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தாரு. அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேல தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங், டிஐ, ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்கில் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாங்க. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அவர் பசங்க இப்ப ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு லக்ஸரிஸ் லைஃப் வாழ்றதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய படம் தான், அதை யூஸ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம ஒரு படம் எடுக்கணும் சார். உங்களால 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனா இந்த படம் இல்ல, ஒரு படம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்க இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே ரைட் சார். கடைசியா சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படம், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படம் எனக்கு அவருடைய படங்கள்ல ரொம்ப பிலிமோகிராஃபில ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னன்னா, எல்லாமே வேற வேற ஜானர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் பிலிமு, செம்ம காமெடியான ஆக்ஷன் பிலிமு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த பிலிம்ஸ். அவரு ஓகே இதுதான் சக்சஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃபரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ண சூப்பர்ண்ண. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அண்ட் ரிலீஸ் பண்றவங்க வணக்கம் சார், வணக்கம் மேடம், தேங்க்யூ. அங்க அதான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னோன்னே கேட்ட ஈர்த்து சாத்துறீங்களா இந்தியா பிரசாந்த் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசுல இருந்தேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்னாவே பயணிச்சிருக்கோம். டீ கடையில் புலம்பி இருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில ஒன்னாதான் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க ஆரம்பிச்சோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதின் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள்.
ஏன்னா இவ்வளவு பொறுமையா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரத், சாரா, ஜெயக்குமார் சார், தம்பிதுரை, அருண் பாரதி சார், தீனா அண்ட் ஷாரா, சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர்த்தி, கோகுல், மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த் நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்க வந்ததுக்கு. சிறு முதலீடு பெருமுதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒண்ணுதான். ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். 2 பேரோட உழைப்பு ஒண்ணுதான். ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே, சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்க மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் 50 கோடி 60 கோடி படங்கள் ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறிய படங்களும் நடிச்சிருக்கேன். அதோட வலி வேதனை என்னன்னா அவங்களுக்குள்ள டிராவல் பண்ற எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது எனக்குமான வழி, எங்க டீமுக்கான வழி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட், ஆர்த்தி அண்ட் கோகுல் அவங்களுக்கு தான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படம் பாட்டில் ராதாக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பா எடுத்து தரும். அதன் மூலமாக தம்பிதுரை சாருக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புறேன். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அமைதியான, சினிமா மீது காதல் கொண்ட, லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ டிராமால என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. தேங்க்யூ தம்பிதுரை சார். அண்ட் டத்தோர் ஆதாரவி சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஸோ முக்கியம், ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டா பாக்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்டரே வந்து ரொம்ப சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய டாஸ்கா இருக்கு. யாரு பேசினா கேட்பாங்க, யார முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்க புல் பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம். ஸோ நீங்க தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கணும். அண்ட் அம்பிகாபதி, அருண் பாரதி, மார்கபந்து, முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷன்ல நல்ல பாடல்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய 100வது பாடல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான், ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும். அதே நாள் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளவு நேரம் பொறுமையா இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன், அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு. நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ் நம்ம போகலாமா வேண்டாமா. போஸ்டர் டிசைன் பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி, ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேற எதுவும் நான் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமா வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்துல தெரியுது. கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்துல வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பத்தி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டா இருக்கிற அப்படி ஃபேரா இருக்கா அப்படி அதெல்லாம் செகண்டரி தான்.
முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருந்தாதான் மக்களுக்கு ஈஸியா போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சா இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அவருடைய எளிமையா இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனா நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆகும். லிங்கா முகத்துல அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்றாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா வந்து ரொம்ப ஃபன்னா சொன்னாலும் சரி, சீரியஸா சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றவங்க தான். ஸோ அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமா ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. அதனால வந்து நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. We would like to call Jaykumar sir to join us onto the stage. Please welcome sir.